வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் vlogs. இன்றைக்கி நம்மளோட கிச்சன் சீரீஸில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் பட்டர் மசாலா. இந்த பனீர் பட்டர் மசாலாவை நம்ம வீட்லேயே ஈஸியாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு மிகவும் முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ரெசிபி பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல பன்னீர் ஒரு 150 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி டைஸாக பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் பட்டர், அன்சால்டட் பட்டர் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, ஏலக்காய் 2, ஜீரகம் 1 ஸ்பூன். இது நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். அப்புறம் முந்திரி 20 எடுத்துக்கோங்க. அடுத்து மசாலா என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெறும் மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன். உங்கள் மிளகாய் பொடி இருக்கிற காரத்துக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். அடுத்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து கடாயில் 1.5 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா இலகணும். வெங்காயத்தை நம்ம நல்லா பெருசாக தாங்க வெட்ட போகிறோம். நல்லா பெரிய வெங்காயத்தை 1 எடுத்துக்கோங்க. அது நல்லா பெருசாக வெட்டி போடுறோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அதை அரைக்க போகிறோம். அதனால் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதுங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதே மாதிரியே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பெருசாக கட் பண்ண 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. எப்பயுமே வெங்காயத்தை விட கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். அப்போ தாங்க கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலாவும் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாக ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம 20 முந்திரி ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா க்ரீமியாக நம்ம கிரேவி வரதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இப்போது ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். முதல்ல மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அடுத்து ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிடலாம். வெறும் மிளகா பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களோட மிளகா பொடி எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக காரம் இருந்தால் போதுங்க. அடுத்து கலருக்காக 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு சூப்பராக கலர் கொடுக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க கிரேவி. நல்லா இந்த மசாலாவை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலாவை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து மசாலா நல்லா வெந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா இதை ஆற வச்சுருங்க. இந்த மசாலாவை சூடு இல்லாமல் ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் போட்டு அரைக்க போகிறோம். மசாலா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் துண்டுகளை ஆட் பண்ணுறோங்க. இது நல்லா நம்மளுக்கு ஒரு ரிச் அண்ட் க்ரீமி ஃப்ளேவர் தரும். இப்போது கடாயில் 1.5 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் அதே மாதிரி மெல்ட் ஆகட்டும். இதுதாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட். நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம கடாயில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும். ஜீரகம் போட்டு
ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ மசாலாவை ஆட் பண்ண போகிறோம், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கடாயில் ஆட் பண்ணுறோங்க. ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பட்டர் வந்து நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து குக் ஆகணும். அடுத்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து ஒரு ஹாஃப் கப்பாக நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா அதில் இருக்க மசாலாவை சேர்த்து அதில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசாலாவை டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அரைச்ச பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மசாலா நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவை. இப்போ வந்து லிட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். நம்ம வந்து மசாலா பேஸ்ட் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி குக் பண்ணதுனால பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் மட்டும் போதுங்க. ஏன்னா நம்ம பன்னீரை வந்து ஃப்ரைலாம் பண்ணாததுனால அது கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து பன்னீர் கிரேவி எல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பன்னீரை வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும் கிரேவி. நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அடுத்து கொஞ்சம் வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தியை வந்து நம்ம கையில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிரேவியில் இறங்கியிருக்கும். நல்லா தூவி விட்டுட்டு கிளறி விட்டுடணுங்க. நல்லா ஈவனாக அந்த கிரேவி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்காதவங்களே யாரும் இருக்க முடியாதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. ஹோட்டல் போனோன்னா கண்டிப்பாக இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணி சாப்பிடாதவங்களே இருக்க முடியாதுங்க. இப்போது நம்மளோட ரிச் அண்ட் க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்றதை இப்போ பார்த்தோம். இது வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மசாலா நான், ரோட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா, அப்புறம் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு எம்மியான ரெசிபியோடு நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ.